ஷிரிடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சைராம். என் அன்பு குழந்தைகளே, பாபாவின் அருளால் நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாபாவின் வாழ்த்துக்களுடன் இன்றைய செய்தியை தொடங்குகிறோம். நீங்கள் என்ன செய்தி கேட்கப் போகிறீர்கள் என்றால், இன்று சாயின் மனம் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. குழந்தையே, நான் தாங்க முடியாத வழியில் இருக்கிறேன். இந்த கண்களால் நான் பார்க்கக்கூடாது என்று நினைத்த ஒன்றை கண்டேன் குழந்தையே. அப்போதிருந்து என் துக்கம் நிற்கவில்லை குழந்தையே. என் துக்கம் பெருகி வருகிறது. அது என்னால் அல்ல குழந்தையே, என் சிவையாவின் கண்களில் இருந்து இரத்தம் வழிகிறது என்பது உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் நிறுத்த முடியாது. இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்ல போகும் இந்த செய்தியை கேட்பவர்கள் தங்கள் மனதில் ஓம் நம சிவாயா என்று சத்தமாக சொல்ல வேண்டும். அந்த சிவையாவை ஒரு முறை நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் அதை ஒரு முறை நினைவில் வைத்திருந்தால் குறைந்தபட்சம் அந்த சிவையாவின் வலி கொஞ்சம் குறையும். அது குறைந்தது மேம்படும். இன்னொரு விஷயம் குழந்தாய், என் சிவையாவின் கண்களில் இருந்து வலியும் இரத்தத்தை நிறுத்த நான் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன். அது உன்னால் மட்டுமே நடக்கும் என்பதால் நான் உன்னை தேடி வந்தேன் குழந்தையே. அது உன்னால் மட்டுமே செய்ய முடியும். சிவையாவை இந்த வலியில் இருந்து விடுவிப்பாயா? அந்த வலியை குறைப்பாயா? இப்போது ஓடும் இரத்தத்தை நிறுத்துவாயா? நீ அப்படி செய்தால் இந்த சாயின் இதயம் மிகுந்த மகிழ்ச்சியால் நிரம்பி வலியும் குழந்தையே. இந்த ஒரு விஷயத்தில் நீ எனக்கு உதவுவாயா? இன்று சாய்நாதர் ஒரு மர்மமான விஷயம் நடந்துள்ளது என்றார். நண்பர்களே, சிவையாவின் கண்களில் இரத்தம் வருவதற்கு என்ன காரணம்? அவர் தனது குழந்தைகளான தங்களிடம் என்ன கேட்கிறார்? அது உங்களால் நடக்கும். நீங்கள் அதை செய்வீர்களா? நீங்கள் அதை செய்ய முடியும். அதில் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன? சாய்நாதர் நமக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதன் அர்த்தம் என்ன? அதில் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன? அதில் நிச்சயமாக ஒரு மறைக்கப்பட்ட அர்த்தம் நிறைந்துள்ளது. இதன் காரணமாக நமது சாய்நாதர் நமக்கு ஒரு அற்புதமான செய்தியை தரப்போகிறார். நமது வாழ்க்கை நிச்சயமாக ஒரு திருப்பத்தை எடுக்கப் போகிறது. இந்த ஒற்றை செய்தி இன்று நமது வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை எடுக்கப் போகிறது என்று நான் உணர்கிறேன். இந்த நம்பிக்கை உள்ள அனைவரும் சாய்நாதரின் பேச்சை தட்டாது கேட்பீர்கள் என்று நினைக்கிறேன். பாபா நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்வோம். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் பாபாவின் செய்திகளில் இருந்து அவர்கள் நிவாரணம் பெறுகிறார்கள் என்று பலர் கூறுகிறார்கள். பாபாவின் ஆசீர்வாதத்தால் எங்களுக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று அவர் கூறுகிறார்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாம் ஒரு சிறிய கதையை இதன் மூலம் கேட்போம். பாபா எனக்கு மிகவும் முக்கியமான செய்தி ஒன்றை தரப்போகிறார். அது என்ன செய்தி என்பதையும் பார்ப்போம். உண்மையிலே இன்று உங்கள் சாயி அனுபவத்தைப் போலவே நானும் துன்பப்படுகிறேன். நான் துன்பப்படுகிறேன். என் சிவையாவின் கண்களில் இரத்தம் வருவதற்கான காரணம் என்ன? என் தந்தையே, அவருடைய அனைத்து பக்தர்கள் மற்றும் குழந்தைகளின் துன்பத்தையும் ஒரு நொடியில் நீக்க முடியும் என்று நான் அவரது கண்களில் இரத்தத்தை கண்டால் என் இதயம் உருகும். என்னால் அதை தாங்க முடியாது. என் மனம் உருகும். என் குழந்தையே, இதற்கு உன்னால் மட்டுமே தீர்வு கொடுக்க முடியும். அதை நீ கொடுப்பாயா? இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சிவையாவின் கண்களின் இரத்தம் ஏன் ஓடுகிறது என்பதை நான் முதலில் உனக்கு சொல்கிறேன். பிறகு அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீ எனக்கு காட்டலாம். சாய்நாதர் இப்படி சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் நாகுடு தத்தா என்ற ஒருவர் வசித்து வந்தார். ஆனால் அவர்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிறது. குழந்தைகள் இல்லை. அந்த தம்பதியினர் குழந்தைகளுக்காக முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். அன்று இரவு அவர்களுடைய கனவில் முருகப்பெருமான் தோன்றி நாகுடுவிடம் தோன்றி, உனக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்பது எனக்கு தெரியும். நீ என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய் இல்லையா? உனக்கு விரைவில் ஒரு நல்ல மகன் பிறப்பான். அவன் ஒரு சிறந்த சிவபக்தனாக மாறி பெரும் புகழையும் அடைவான் என்று கூறிவிட்டு சென்றனர். இருப்பினேயும் கார்த்திகேயன் கூறியது போல நாகுடுவுக்கு இன்னும் குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. சிறிது காலம் கழித்து அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தார். மகனுக்கு திண்ணன் என்று பெயர். சிறு வயதிலிருந்தே நாகுடு திண்ணனுக்கு காட்டில் வேட்டையாடுவது மற்றும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தான். தேவையான அனைத்து கல்வியும் கற்றுக் கொடுத்தான். அவர் திறன்களை பெற்று உடனடியாக அதை தனது முக்கிய தொழிலாக ஆக்கிறார்கள். அந்த குழந்தை வளர்கிறது. திண்ணனின் நண்பர்கள்
அவர்கள் கடவுளிடம் மிகவும் பக்தி கொண்டவர்கள். அதனால் அவர்கள் அடிக்கடி அருகில் உள்ள கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்வார்கள். ஆனால் திண்ணன் அவர்களை கோவிலுக்கு செல்ல அழைக்கும் போதெல்லாம் சரி என்று சொல்லி தப்பித்து விடுகிறான். ஆனால் அவர்கள் ஒருபோதும் கோவிலுக்கு செல்வதில்லை. ஒரு நாள் அவர்களின் தந்தை அவர்களின் உடல்நிலை சரியில்லை என்றால், நீங்கள் வேட்டையாடச் சொல்லுங்கள் அப்பா என்றார். எனவே அவர்களின் தந்தை நண்பர் நாயுடுகை மூடி அழைத்து கொண்டு வேட்டையாட சென்றனர். குழந்தையே, நீங்களும் 48 நாள் தைப்பூசம் விரதம் இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிரார்த்தனைகளையும் கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார்.